மக்கள் நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏவை செலக்ட் பண்ணோமா. இதுக்கப்புறம் சட்டமன்றத்துல இன்னொரு எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு பேரு ஃப்ளோர் டெஸ்ட். இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எந்த சமயத்துல நடக்கும், எதனால நடக்கும், இதை பத்தி எல்லாம் பார்ப்போமா. இப்போ நம்மளுக்கு இந்த வீக் தமிழ்நாடு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதுல நம்மளுக்கு மொத்தமா 234 எம்எல்ஏ செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா அதுல ஒவ்வொரு பார்ட்டிஸுக்கும் எத்தனை எம்எல்ஏஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பார்ட்டிக்கு 118 சீட்ஸ் வேணும். அது வந்து மேஜிக்கல் நம்பர்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ 234 தொகுதிகள் இருக்கா. ஸோ இதுல 50% சீட் எவ்வளோ, 117 பிளஸ் ஒரு சீட்டை வந்து எந்த பார்ட்டி எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு சுச்சுவேஷன் படி யாருக்குமே அந்த 118ங்கிற மெஜாரிட்டி கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாம் செலக்ட் பண்ண அந்த 234 எம்எல்ஏ சேர்ந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஏதோ ஓட் போடணும். அது இப்போ அந்தந்த பார்ட்டிஸ் அவங்க சிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஓட் போட்டுருவாங்க. அது டிஃபால்ட்டா நடக்கும். ஆனா அது 118க்கு மேல இருக்கணும். ஸோ இப்போ அந்த பார்ட்டிஸ் மட்டும் இல்லாம வெளியில பார்ட்டிஸ் இருந்து கூட வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு இவரை பிடிக்கும், நான் வந்து சிஎம்ஆ இருக்கிறதுக்கு ஓட் போடுறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க ஓட் போடலாம். பட் அது ஸ்டேபிள் கிடையாது. ஒரு பார்ட்டி உள்ள கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா 118ங்கிற அந்த மெஜாரிட்டியோட போறது தான் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சேஃப். இப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து எலெக்ஷன் அப்போ மட்டும் நடக்காது. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு. திடீர்னு அலைன்ஸ் வந்து அவங்க கூட இருந்த அலைன்ஸ் வந்து வெளியில போயிட்டாங்க அப்படின்னாலுமே அப்ப அந்த ஃபார்ம் ஆன கவர்மெண்ட் எங்க கிட்ட இன்னுமே 118 சீட்ஸ் இருக்கு, எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படிங்கிற மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இல்ல ஒருவேளை ஆல்ரெடி அவங்க கட்சியோட எம்எல்ஏஸ் வெளியில போயிட்டாலுமே திரும்ப ஃப்ளோர் டெஸ்ட் வரும். 118 எம்எல்ஏஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். இப்பவுமே நம்மளுக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ இப்போ மெஜாரிட்டி வாங்கின கவர்மெண்ட் 118 சீட் வாங்கல. அவங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 118 எம்எல்ஏஸ் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கறத ஏதோ ஒரு அலைன்ஸ் மூலியமா வச்சு காமிக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க சிஎம்மா பதவி ஏத்துக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள அவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சே ஆகணும். ஒருவேளை நிரூபிக்கல அப்படின்னா 6 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப மேபி ரீஎலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த ஹோல் எலெக்ஷன் ப்ராசஸும் நம்ம திரும்ப பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன நடக்க போகுது, தமிழ்நாட்டுல யாரு சிஎம் ஆக போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.